இன்று சூலூரிலே நான் பேசுகிற கூட்டம் 7வது கூட்டம். 21ஆம் தேதி திருவான்மியூரிலே 8வது கூட்டம். ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒரு பொருளை எடுத்து தமிழக வாழ்வாதாரங்களில் நானும் என் சகாக்களும் மறுமலர்ச்சி திமுகவும் எப்படி பாடுபட்டோ உண்ணாவிரதம், மறியல், நடைபயணம் உள்ளிட்ட போராட்டங்கள், நீதிமன்றத்திலே போராட்டங்கள், இவற்றையெல்லாம் இந்த இளைய தலைமுறையினருக்கு தெரியாது என்பதால் அதை நினைவூட்டி கடந்த கால போராட்டங்களையும் இன்றைய நிலையையும் எதிர்காலத்திலே என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நான் நடத்திய கூட்டங்கள் நான் எதிர்பாராத அளவுக்கு மிக வெற்றிகரமாக அமைந்தன. ஒவ்வொரு கூட்டத்திலும் பல்லாயிரக்கணக்கான பேர் அவர்களாக கை காசை செலவழித்துக் கொண்டு வந்து சிறப்பு செய்தார்கள். ஆகவே அந்த வகையில் தான் இன்றைக்கு நான் சூலூர் கூட்டத்திற்கு வந்திருக்கிறேன். இங்கே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தோழர்களும் அவர்களின் சகாக்களும் கடந்த ஆண்டு நிறைந்த போராட்டத்தை நடத்திய காரணத்தால் இப்பொழுது கோயம்புத்தூரிலிருந்து நாகர்கோவிலுக்கும் பாலக்காட்டிலிருந்து திருச்சிக்கும் செல்லுகின்ற பயணிகள் துரித தொடர் வண்டி கோயில் எங்க நிக்குது? சிங்காநல்லூரில் ரயில்வே நிலையத்தில் நின்று போக வேண்டும் என்ற அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு நேற்று முதலா இன்று காலை முதல் அந்த தொடர் வண்டிகள் நின்று போகும் என்பது பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு, தொழிலாளர்களுக்கு, மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற வகையில் தோழர்கள் அதை குறித்து மகிழ்ச்சியோடு இன்றைக்கு கொண்டாடுகிறார்கள். தமிழகத்தினுடைய வாழ்வாதாரங்களுக்கு இன்னும் ஒரு சில இடங்களில் ஆபத்து வருகிற காரணத்தால் மீண்டும் அதற்கான போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து செல்வோம். இப்பொழுது முக்கியமாக நான் கூற விரும்புவது, உலகின் பல பாகங்களில் கடந்த காலங்களில் பெரும் அழிவுகள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆனால் இங்கே பாலஸ்தீனத்தில் காசா பகுதியில் 1,65,000 பேர் பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேல் முப்படைகளால் கொல்லப்பட்டு விட்டார்கள். அதை போல மேலும் 1,10,000 பேர் படுகாயமுற்று இருக்கிறார்கள்.